உங்கள் முகங்களை கிழக்கு அல்லது மேற்கு நோக்கித் திருப்புவதில் நீதி இல்லை. ஆனால் அல்லாவையும் இறுதி நாளையும் மலக்குகளையும் வேதத்தையும் தீர்க்கதரிசிகளையும் நம்பி தனது செல்வத்திலிருந்து அதை நேசித்த போதிலும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் பயணிகளுக்கும் அடிமைகளை விடுவிப்பதற்கும் கொடுப்பதற்குள் தொழுகையை நிலைநாட்டுகிறார், ஜகாத் செலுத்துகிறார். உடன்படிக்கை செய்யும் போது தனது உடன்படிக்கையை உண்மையாகக் கொண்டிருக்கிறார். துன்பத்திலும் பொறுமையாக இருக்கிறார். கஷ்டத்திலும் போரின் போதும் அவர்கள்தான் உண்மையுள்ளவர்கள், அவர்கள்தான் நல்லவர்கள். நம்பிக்கை கொண்டவர்களே, கொலை செய்யப்பதற்கு சட்டப்படி தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சுதந்திரமானவருக்கு சுதந்திரம், அடிமைக்கு அடிமை, பெண்ணுக்கு பெண். ஆனால் எவருக்கு அவரது சகோதரரால் மன்னிக்கப்பட்டால் அவருக்கு நியாயமான தொடர்பும் நல்ல நடத்தையுடன் கூடிய கூலியும் இருக்க வேண்டும். ஆனால் எவர் வரம்பு மீறுகிறாரோ அவருக்கு அதன் பிறகு வேதனையான தண்டனை உண்டு. மேலும் சட்டப்படி தண்டனையில் உங்களுக்கு வாழ்க்கை இருக்கிறது. அதனால் நீங்கள் நல்லவர்களலாம். உங்களில் ஒருவருக்கு மரணம் நெருங்கும்போது அவர் செல்வத்தை விட்டுச் சென்றால் அவர் பெற்றோருக்கும் நெருங்கிய உறவினர்களுக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் வஸ்து செய்வது உங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ளது. இது நல்லடியார்கள் மீது கடமையாகும். ஆனால் அதை கேட்ட பிறகு யார் அதை மாற்றுகிறார்களோ அவர்கள் மீதுதான் பாவம் இருக்கிறது. நிச்சயமாக அல்லாஹ் செவியுறுபவன், அறிந்தவன்.